Hi friends, welcome to Trimari Tamilarasu channel. இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினு கேட்டிங்கனா ஆல்ரெடி thumbnail பார்த்துட்டு தான் உள்ள வந்திருப்பீங்க அப்படினு நினைக்கிறேன். எஸ்ங்க திருச்செந்தூர் தெய்வானை யானை பத்தி தான் நம்ம வந்து பேச போறோம். என்கிட்ட கமெண்ட் செக்ஷன்ல ஒருத்தர் கேட்டிருந்தாரு, அக்கா திருச்செந்தூர் தெய்வானை யானை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி. நமக்கு திருச்செந்தூர் தான், அதுவும் முருகன் கோவிலுக்கு ரொம்பவே பக்கத்துல தான் நம்மளோட வீடு பாத்தீங்க அப்படினா வாக்கிங் டிஸ்டன்ஸ் தான். அடிக்கடி 100 டைம் 200 டைம் நிறைய டைம் நம்ம வந்து திருச்செந்தூர் கோவிலுக்கு நினைச்சப்பெல்லாம் போயிட்டு வருவோம். ஸோ அதனால தான் அவருக்கு திருச்செந்தூர் அப்படின்னு எனக்கு திருச்செந்தூர் அப்படின்னு தெரிஞ்சதுனால தான் திருச்செந்தூர் யானை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து கேட்டிருந்தாரு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள், நம்ம தெய்வானை பற்றி எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள், நான் பார்த்த விஷயங்களை பற்றி மட்டும் உங்ககிட்ட நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். திருச்செந்தூர் தெய்வானை யானை பார்த்தீங்க அப்படின்னா, அது நம்ம திருச்செந்தூருக்கு வரும்போது அதோட வயசு பார்த்தீங்க அப்படின்னா 6. தெய்வானை அப்படின்னு பேர் சூட்டப்பட்டு இன்னைக்கு அதோட வயசு பார்த்தீங்க அப்படின்னா 26. இப்போ ஒரு பாகன் இறந்துட்டாரு இல்லைங்களா. ஸோ அந்த பாகனுக்கும் அந்த யானைக்குமான உறவு கிட்டத்தட்ட 15 இயர்ஸ். யானைக்கு 11 வயசு இருக்கும்போது தான் இந்த பாகன் அந்த யானையை வந்து டேக் ஓவர் பண்ணியிருக்கிறாரு. ஸோ 15 இயர்ஸ் ஒரு ஸ்ட்ராங்கான ரிலேஷன்ஷிப் இந்த பாகனுக்கும் அந்த யானைக்குமான, நம்ம தெய்வானை யானைக்குமான உறவு. ஸோ அதையும் மீறி இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னா ரொம்பவே வருத்தப்பட வேண்டிய விஷயம்தான். திருச்செந்தூர் கோவிலுக்கு போனோம் அப்படின்னாலே நம்ம வந்து யானையை பார்க்காம முருகரை பார்த்த கையோடு யானையுமே பார்க்காம நான் திரும்பி வந்ததே இல்லை. பிகாஸ் எனக்கு யானை அப்படின்னாலே ரொம்ப பிடிக்கும். அது பண்ணுற சுட்டித்தனம், எவ்வளோ பெரிய மிருகம் தான் இருந்தாலும் நமக்கு அதை பார்க்கும்போது ஒரு குழந்தைய பார்க்குற மாதிரியான உணர்வு தான் நமக்கு வந்து வரும். என்னோட யூடியூப் அந்த ஹிஸ்ட்ரி பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும். நான் யானைகள் பற்றின நிறைய வீடியோ சர்ச் பண்ணி பார்த்துட்டே இருப்பேன். எனக்கு யானைகள் அப்படின்னா அவ்வளோ பிடிக்கும். ஒரு 10 நாளைக்கு முன்னால நான் முருகன் கோவில் போயிட்டு வந்திருந்தேன். அதை கூட ஒரு வீடியோவா நான் வந்து போட்டிருந்தேன். ஸோ அப்போ கூட பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தெய்வானையை நான் வந்து பார்த்துட்டு தான் வந்தேன். அதோட குடியில் இருந்தது தெய்வானை. ஸோ அப்போ கூட நான் வந்து யானையை பார்த்துட்டு தான் வந்தேன். என்னோட குழந்தைங்க 2 குழந்தைங்க பிறந்து அந்த 40 கழிஞ்சதுக்கு அப்புறமா கோவிலுக்கு கூப்பிட்டு போவாங்க இல்லைங்களா. ஸோ நாங்கள் முருகன் கோவிலுக்கு தான் போவோம். முருகன் கோவிலுக்கு போயிட்டு வெளியில் வந்து யானை மேலே வச்சா ரொம்ப நல்லது அப்படின்றதுக்காக என்னோட பொண்ணு பையன் 2 குழந்தைங்களையுமே நம்ம தெய்வானை யானை மேலே நான் வந்து தூக்கி வச்சு அதை வந்து ஃபோட்டோவாக எடுத்திருந்தேன். பட் அந்த ஃபோட்டோலாம் இப்போ என்கிட்ட இல்லை, மிஸ் ஆயிடுச்சு. நம்ம திருச்செந்தூர் தெய்வானை யானையோட சுபாவமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சாஃப்டானது, ரொம்ப குழந்தைத்தனமானது. அது அந்த பிரகாரத்தை சுத்தி வரும்போது அதோட நடை இருக்கு பாருங்க, அப்படியே ஆடி 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 வர்ற அந்த அழகே பார்த்தீங்க அப்படின்னா கண்கொள்ளா காட்சியா இருக்கும். அவ்வளோ ஒரு அழகா, அவ்வளோ ஒரு அமைதியா, ஒரு குழந்தைத்தனமா, ஒரு சுட்டித்தனமான ஒரு சுபாவம் கொண்டதுதான் நம்ம திருச்செந்தூர் தெய்வானை யானை. 15 இயர்ஸ் ரிலேஷன்ஷிப். நார்மலாகவே ஒரு சாஃப்டான குணம் கொண்ட நம்ம தெய்வானை இப்படி ஒரு விஷயத்த பண்ணியிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக எரிச்சல் ஊட்டுற மாதிரியான ஏதோ ஒரு விஷயம் அந்த யானைக்கு நடந்திருக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமுமே கிடையாது. இது எல்லாத்தையுமே பார்க்கும்போது நம்ம எல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஒன்று தாங்க. என்னதான் நம்ம அதை குழந்தையா பார்த்தாலும், அது நம்ம கிட்ட குழந்தைத்தனமாக நடந்துக்கிட்டாலும் கூட அது ஒரு வனவிலங்கு தான் அப்படிங்கிறது தான் நமக்கு வந்து ஞாபகப்படுத்துது. மிருகங்களுக்குள்ள, வனவிலங்குகளுக்குள்ள இருக்கிற உண்மையான குணம் அப்படிங்கிறது என்னைக்குமே மாறவே மாறாது. ஸோ அது எல்லாத்தையுமே நம்ம இன்னைக்கு புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு தருணம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ எரிச்சல் ஊட்டுற மாதிரியான ஒரு விஷயம் நடந்ததும் அந்த யானை வந்து அதுக்கு வந்து ரியாக்ட் பண்ணிருச்சு. நடந்தது பார்த்தீங்க அப்படின்னா தவறு தான். பட் இருந்தாலும் அது ஒரு ஆக்சிடெண்ட். இதில் யானை மேலே தவறா, இல்லை அந்த உள்ள 3வது நபர் அழைச்சிட்டு போன அந்த பாகன் மேலே தவறா, செல்ஃபி எடுக்கிறேன் அப்படின்ற பேரில் அதை டச் பண்ணி தொட்டு அதை வந்து எரிச்சல் ஊட்டுற மாதிரி பண்ண அந்த நபர் மேலே தவறா, இது எதுக்குள்ளேயுமே நம்ம வந்து போகலை. நம்ம வந்து புரிஞ்சுக்க வேண்டியது ஒன்று தான். வனவிலங்குகள் கிட்ட கொஞ்சம் தள்ளி இருந்து பழகிறது ரொம்பவே நல்லது. செல்ஃபி எடுக்கிறோம், ஒரு செல்ஃபினால நமக்கு என்ன கிடைக்க போகுது அப்படிங்கிறதே தெரியல. சீரியஸாக சொல்கிறேன். அந்த செல்ஃபி நான் வந்து இந்த மீடியாவில் இருந்தாலும், சின்னதாக ஒரு யூடியூப் சேனல் வச்சுருந்தாலுமே இதை வந்து நம்ம சேனலில் போட்டால் நம்ம வந்து ரீச் ஆகும், அதை சேனலில் போட்டால் ரீச் ஆகும் அப்படின்றதுக்காக ஓடி போய் எதையாவது செல்ஃபி எடுக்கிறது, இது முன்னாலேயாவது நின்று செல்ஃபி எடுக்கிறது, யார்கிட்டையாவது எனக்கு ஒரு செல்ஃபி கொடுங்க அப்படின்னு கேட்குறதோ, இந்த செல்ஃபினால கிடைக்கிற ஜஸ்ட் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு புத்துணர்ச்சி, ஒரு பெருமை, நான் இந்த பார் நான் இவங்க கூட செல்ஃபி எடுத்திருக்கேன், இந்த பார் நான் இது கூட செல்ஃபி எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி பெருமைப்படுற ஒரு அந்த அல்ப ஒரு விஷயம்
பண்ணவே கூடாது. இதை யாருமே நான் இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அப்படி ஒரு விஷயத்த நான் பண்ண மாட்டேன். அதில் எனக்கு என்றைக்குமே விருப்பம் இருந்ததே இல்லை. ஸோ அப்படி நம்ம எல்லாருமே நினச்சோம் அப்படின்னா இன்னைக்கு இப்படி ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்காது. ஸோ வனவிலங்குகள் கிட்ட இருந்து எப்போதுமே கொஞ்சம் தள்ளியே இருங்க. அதுதான் நமக்கு வந்து சேஃப்டி. அந்த மிருகங்களுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா அதுதான் நல்லது. பிகாஸ் தெய்வானை இன்னைக்கு இப்படி ஒரு விஷயத்த பண்ணிட்டு இது இன்னைக்கு எந்த அளவுக்கு அது வந்து வருத்தப்பட்டுட்டு இருக்கு. அதோட நார்மலான சுபாவம் இப்போ இல்லை. அமைதியாக இருந்தாலுமே அது வந்து ஹாப்பியாக இல்லை அப்படிங்கிறத எல்லாருமே சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால வனவிலங்குகளுக்கும் நமக்கும் பாதுகாப்பு வேணும் அப்படின்னா தயவுசெய்து இந்த வனவிலங்குகளை எரிச்சல் ஊட்டுற மாதிரியான இந்த விஷயங்களை நம்ம யாருமே பண்ண வேண்டாம். அவ்வளோதாங்க. தேங்க்யூ ஸோ மச். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தமிழரசி.